A total of 50 currency notes consisting only of rupees 2 and rupees 10 denominations amount to rupees 140. Find the number of rupees 2 currency notes in denomination. அதாவது total of 50 currency note. மொத்தம் வந்து 50 நோட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. 50 currency notes இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Consisting only 2 rupee note and 10 rupee note. 2 ரூபா நோட் இருக்கு, 10 rupee நோட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. A total of 50 currency notes consisting only of rupees 2 and rupees 10 denominations amount to rupees 140. Amount to rupees 140 அப்படின்னா என்ன அர்த்தம்னா மொத்த அமௌண்ட் வந்து 140 rupees. ஓகேங்களா? அதாவது 50 நோட் இருக்கு இல்லையா, 2 ரூபா 10 ரூபாய் எல்லாம் சேர்த்து மொத்தம் 140 ரூபா அவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா கான்செப்ட்? இப்போ find the number of rupees 2 currency notes in denomination. அதாவது 2 ரூபா நோட்டு எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ காம்பினேஷன் தான் நம்ம போட போகிறோம். சரிங்களா? 2 ரூபி நோட் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இது நம்ம என்ன பண்ணலான்னா இது சூஸ் தானே இல்லையா, அதனால் வந்து கொடுத்துருக்கிற இந்த ஆப்ஷனை வச்சு கூட நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ 2 ரூபி நோட் எத்தனை இருக்குன்னா இங்கே பாருங்கள், மொத்தம் வந்து 50 நோட்டா. ஈஸியாக சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு எப்படின்னு. மொத்தம் வந்து 50 நோட்டா. இப்போது இங்கே கொஷின் என்னன்னா 2 ரூபா நோட்டு எத்தனை பேர் வச்சுருக்காங்கன்றக்காக தான் இது ஆப்ஷன். கரெக்டுங்களா? இப்போ நம்ம ஒன்று கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ 2 ரூபா நோட்டு 42 நோட்டாக இருந்துச்சுன்னா 140 ரூபா வருதான்னு பார்க்கலாம். சரிங்களா? ஒன்று போட்டு பார்க்க போகிறோம். 2 ரூபா நோட்டு 42 இருந்துச்சுன்னா அப்போ 11 ரூபா நோட்டு 10 ரூபா நோட்டு எத்தனை இருக்கும் மீதி? மொத்தமே 50 நோட்டு தான். 2 ரூபா நோட்டு 42, அப்போ 10 ரூபா நோட்டு வந்து 8 இருக்குன்னு அர்த்தமா? அப்போ 8 10 ரூபா நோட்டு. அப்போ இது ரெண்டுத்தையும் இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் 140 வருதான்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ 2 2s are 4, 4 2s are 84 + 80 வந்து என்ன வருது? 164 வருது. 140 ரூபா வரணும். அப்போ ஏ ஆப்ஷன் கிடையாது. இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். இப்போ பி ஆப்ஷனான்னு பார்க்க போகிறோம். 2 ரூபா நோட்டு 40 இருந்துச்சுன்னா என்ன வரும்? 2 ரூபாய் × 40 நோட்டு. அப்போ 2 ரூபா வந்து 40 நோட்டு இருக்குன்னா அப்போ 10 ரூபாய் எத்தனை இருக்கும் மீதி? 10 இருக்குமா? இப்போ 10 × 10 என்ன வரும்? 2 × 40 வந்து 80 + 10 10s are 100. 180 வருது ஆன்சர். இதுவும் வரக்கூடாது, 140 தான் வரணும். புரியுதுங்களா? இப்போ 2 ரூபா நோட்டு 45 எடுத்துக்க போகிறேன். அப்போ 2 ரூபா நோட்டு 45 இருந்துச்சுன்னா 10 ரூபா நோட்டு மீதி எத்தனை இருக்குது? 5 இருக்கா? இப்போ அதை மல்டிப்ளை பண்ணி பார்க்குறோம். 2 × 45 90, 5 × 10 50. ஸோ 90யும் 50 ஆட் பண்ணால் 140 வந்துருச்சா? அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு. இப்போ இது ட்ரை பண்ணவே வேண்டாம், அதான் வந்துருச்சுல, இதுக்கு கண்டிப்பாக வராது. புரியுதுங்களா? அதாவது 2 ரூபா நோட்டு கேட்டிருக்காங்க கண்டுபிடிக்க சொல்லி, அதனால் இது 2 ரூபா நோட்டுக்கான ஆப்ஷன். இதுவே 10 ரூபா நோட்டு கண்டுபிடிங்கன்னு கேட்டாலும் இதே மாதிரி தான் நம்ம போடுவோம். 10 × 42ன்னு போட்டு மீதியை வந்து 2 ரூபா நோட்டை எடுத்துப்போம். ஏன்னா மீதி 50 ரூபான்னு கொடுத்து மீதி மொத்தமே 50 நோட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் XY எடுக்காமல் இந்த மாதிரி டேரெக்டாகவும் நீங்கள் போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சூஸ் தானே இது, ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா அப்படியே போட்டுடலாம். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 45 தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். போன சம்லாம் போட்டோம் இல்லையா, 7th 8th சம், அதை கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன்ஸை வச்சு கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.